திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை சிறப்பாக ஓதுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதை தான் பேசுவீர்கள், நல்லதைத்தான் செய்வீர்கள். நல்லதையே பேசி நல்லதையே செய்வதற்கு அடித்தளமாக அமைவது எது என்றால் இந்த 5 எழுத்து மந்திரம். அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரம். எனவே சிவாய நம என்ற மந்திரத்தை கூறி வாழ்நாளில் சிறப்பாகவும் சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வீர்கள் என வாழ்த்தி மகிழ்கிறேன். சொல்லுங்க, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம என்று சொல்லி மகிழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 6ஆம் திருமுறையிலே 31வது பதிகம், 6ஆம் திருமுறை 31வது பதிகம், திருத்தலம் திருவாரூர். தொடர்ந்து திருவாரூர் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானுடைய பேரருள் உள்ளது. இதில் 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பித்தல் வேண்டும். 4வது பாடலை முதற்கண் பார்ப்போம். புண்ணியமும் நன்னெறியும் ஆவதெல்லாம், புண்ணியமும் நன்னெறியும் ஆவதெல்லாம் நெஞ்சமே, நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். நெஞ்சமே இது கண்டாய் பொருந்தக்க நுண்ணியே வெண்ணூல் கிடந்த மார்பா என்றும் நுந்தாத உன் சுடரே என்றும் நாளும் விண்ணியங்கு தேவர்களும் வேதம் 4 விரை மலர்மேல் 4முகனும் மாலும் கூடி எண்ணறிய திருநாமம் உடையாய் என்றும் எழில் ஆரூரா என்றே ஏத்தாது நெஞ்சே நிறைய நெஞ்சமே புண்ணியமும் அதற்கு வாயிலாக உள்ள நல்ல அறநெறிகள், நல்ல வழிகள், அந்த புண்ணியமும் அதற்கு வாயிலாகிய நல்ல வழிகளும் ஆகியவற்றை எல்லாம் நான் கூற கூர்ந்து கேள், கூர்மையாக நீ கேள். நெஞ்சே நீ கேள். பூநூல் அணிந்த மார்பனே, தூண்ட வேண்டாத விளக்கே, தூண்டா விளக்கே, ஒளி விளக்கே, தேவர்களும் 4 வேதங்களும் தாமரையிலே உள்ள பிரம்மனும் திருமாலும் ஒன்று சேர்ந்தாலும் கணக்கிட முடியாத திருநாமங்களை பெற்றவன் நம்பெருமான் சிவபெருமான். அப்படி திருநாமங்களை உடையவனே, அழகிய ஆரூரனே, ஆரூரா 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 என்று ஏற்றி துதிப்பாயாக என்றார். புண்ணியத்திற்கு வாயில் நன்னெறி, தூண்ட வேண்டாத விளக்கு, எஞ்ஞான்றும் ஒரு தன்மையாக ஒளிவிடக்கூடியது, எண்ணறிய ஒருங்கு கூடி எண்ணி அளவிடுதற்கு அறியே என்று பொருள். திருச்சிற்றம்பலம். மீண்டும் பெருமானிடத்திலே இந்த பாடலை பாடி மகிழ்வோம்.
ஏன்னா புண்ணியம் இல்லையா? புண்ணியமும் நன்னெறியும் ஆவதெல்லாம் நெஞ்சமே இது கண்டாய் பொருந்த கேள் நீ நுண்ணிய விண்ணூல் கிடந்த மார்பா என்றும் நுந்தாத உன் சுடரே என்றும். நுந்தாதுன்னா தூண்டாதுன்னு அர்த்தம். தூண்டாமணி விளக்கு. நுந்தாத உன் சுடரே என்றும் நாளும் விண் இயங்கு தேவர்களும் வேதம் நான்கும் விரை மலர் மேல் நான்முகனும் மாலும் கூடி எல்லாம் சேர்ந்தாலும் எண்ணறிய திருநாமம் உடையாய் என்றும் எழில் ஆரூரா ஆரூரா எழில் ஆரூரா என்று ஏற்கானில்லே துதிப்பாயாக என்று சொன்னார். எனவே நாம் திருவாரூர் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி திருமூலட்டானனை வணங்கி தியாகராஜ பெருமானையும் கொண்டியம்மனையும் வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.